வணக்கம் நண்பர்களே. சின்ன வயசுல பார்த்த பவர் ரேஞ்சர்ஸ்ல பிங்க் ரேஞ்சரை சைட் அடிச்சது மட்டும் இல்லாம எல்லா எபிசோட்லயும் அடியால வர மான்ஸ்டர் பெருசாகி ஊரையே சர்வநாசம் பண்ணும். அதை அழிக்க 5 ரேஞ்சரும் ஒன்னு சேர்ந்து மெகா ரோபோட்டை வர வச்சு சண்டை போடுவாங்க. அதை பார்க்கவே பேரானந்தமா இருக்கும். அதே போல உலகத்தை அழிக்க வந்த மெகா சைஸ் மான்ஸ்டர்களை சமாளிக்க மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஏகர்ன்ற ரோபோட் மூலமா சிறப்பா சண்டை போட்டு மக்களை காப்பாத்தினாங்க. இப்படி நாளாக மனிதர்களுக்கு ஏத்தா போல அப்கிரேட் ஆன மான்ஸ்டர் வந்து சர்வநாசம் பண்ண ஆரம்பிக்குது. அதோட காரணத்தை கண்டுபிடிச்சு எப்படி அந்த மான்ஸ்டர்களை தோக்கடிச்சாங்கன்னு 2013ல கிலர்மோ டெல் டோரோவோட இயக்கத்துல அருமையான சிஜி காட்சிகளோட வந்த பசிபிக் ரிம் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. கடலுக்கடியில உருவான போர்ட்டல் மூலமா மிகப்பெரிய மான்ஸ்டர் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தை சின்ன பின்னமா சிதைக்க ஆரம்பிச்சுது. 6 நாள்ல அது கண்ணுக்கு பட்ட 3 நகரத்தை சர்வநாசம் பண்ணுச்சு. அது வரைக்கும் ஆர்மி படைகள் கடுமையா போராடி இருக்க ஆயுதங்களை வச்சு அதை அழிச்சாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை பலி வாங்கிடுச்சு. அதோட வருத்தத்திலேயே பலரும் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிக்க 6 மாசம் கழிச்சு திரும்பவும் ஒரு மான்ஸ்டர் வந்து சேதத்தை உண்டாக்குச்சு. அதை கஷ்டப்பட்டு அழிச்சா இன்னொன்னுன்ற கணக்குல தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. இந்த மான்ஸ்டர்களை சமாளிக்க எல்லைகளை பிரிச்ச நாடுகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து அதுங்களை அழிக்க பல பொறியாளர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து உருவாக்கின மாபெரும் இயந்திர மான்ஸ்டர் தான் ஏகர். இதை கட்டுப்படுத்த ஒரு பைலட்டால முடியாதுன்னு சோதனைகள் மூலமா தெரிஞ்சு ரைட் பக்கம் ஒரு பைலட் இயக்க லெஃப்ட் பக்கம் இன்னொரு பைலட் இயக்கறா போல வடிவமைச்சு மான்ஸ்டர்ஸ் ஏகேஏ கைஜுவை சமாளிச்சு வெற்றியும் அடைஞ்சாங்க. அதனால ஏகர் பைலட்ஸ்லாம் பிரபல நட்சத்திரங்களாவே கருதப்பட்டாங்க. கைஜுவை பார்த்து பயந்த காலம் போய் பொம்மைங்களா செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இறந்து போன மான்ஸ்டர்களோட மிச்சங்களை விற்கிறத ஒரு தொழிலாவே செய்ய ஆரம்பிச்சாங்க. பலதரப்பட்ட மான்ஸ்டர்களை சமாளிச்ச ஏகர்ஸ்க்கு சவால் விட கத்தி மண்ட மான்ஸ்டர் ஒன்னு கடலுக்கு நடுவுல வந்திருக்குன்னு தகவல் வர தலை சிறந்த பைலட்ஸ் ஆன பெக்கட் சகோஸ் அதை அழிக்க ஃபுல் செட்டப்போட கிளம்புறாங்க. இந்த ஏகரை இயக்குற 2 பைலட்டோட எண்ணங்களும் கலந்து ஒன்னா யோசிக்க வைக்கிற டெக்னாலஜி பேரு தான் ட்ரிஃப்டிங். அது ஒருத்தர் நல்லா புரிஞ்சவங்களால மட்டும்தான் எந்த சிக்கலும் இல்லாம செயல்படுத்த முடியும். அப்போதான் சிறப்பா சண்டை போடவும் முடியும். இவங்களோட ஏகரை கண்காணிக்கிற டெண்டோன்னு ஒருத்தர் இருக்காரு. இதுக்கு ரூல்ஸ் ராமானுஜம் போல இருக்க மார்ஷல் பென்டகோஸ்ட் தான் உத்தரவுகளை கொடுக்கிற உயர் அதிகாரியா இருக்காரு. அப்போ கத்தி மண்ட மான்ஸ்டரை தடுக்க சூறாவளியை சட்ட பண்ணாம கடலுக்கு நடுவுல ஜாலியா ஜேகரை இயக்கி நடந்து போன பெக்கட் சகோஸ் படகுல சிக்கின 10 பேரை பத்தி மார்ஷல் கிட்ட சொல்ல பல உயிர்களுக்கு முன்னாடி 10 உசுறு பெருசு இல்ல, அதனால மான்ஸ்டரை சமாளிக்கிற வேலையை பாருங்கன்னு மார்ஷல் உத்தரவிடுறாரு. அதை சட்ட பண்ணாம அவங்கள காப்பாத்த முடிவு பண்ணி மான்ஸ்டரை தேடி போறாங்க. அப்போ படகுல சிக்கின கும்பல் கத்தி மண்ட மான்ஸ்டர் முன்னாடி வந்து நிக்க பின்னாடி ஏகரோட வந்து நிக்கிறாங்க பெக்கட் சகோஸ். உடனே படகை பாதுகாப்பா பின்னாடி தூக்கி வச்சுட்டு எதிர்த்து வந்த கத்தி மண்ட கைஜு மூஞ்சிலேயே 2 மொரட்டு பஞ்சு வச்சு ஓங்கி குத்துனதும் திருப்பி தாக்க வந்த கைஜுவை பிளாஸ்மா கண்ணால சுட்டு அந்த பெரிய உருவத்தை அலேகா தூக்கி வீசுறாங்க. உடனே பேச தொடர்பு கொண்டு அதோட கதை முடிஞ்சதுன்னு சொல்ல என் உத்தரவை மதிக்காம செயல்பட்டீங்கன்னு கழுவி ஊத்துறாரு மார்ஷல். அப்போ உயிரோட எழுந்த கத்தி மண்ட கைஜு ஏகருக்கு ஸ்பியர் போட்டு பொளந்து எடுக்குது. அதுல சிக்கின அண்ணன் இறந்து போக தம்பி உயிரை பணையம் வச்சு இறுதி நொடியில ஒரு பிளாஸ்மா தாக்குதலை பண்ணி கத்தி மண்ட கைஜுவை அழிக்கிறாரு. அதனால ஏகரோட சிக்னல் கிடைக்காம போக மார்ஷல் செம்ம கடுப்பாகிறாரு. ஆனா நடந்த கடும் சண்டையில செதஞ்சி போன ஏகரை பாதுகாப்பா கொண்டு வந்து பனி சூழ்ந்த பகுதியில தரையிறக்கி பயங்கர காயங்களோட வெளியே வந்த தம்பி நலத்தடு மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அங்க வந்த 2 பேர் அவரை காப்பாத்தி உயிர் பொழைக்க வச்சிடுறாங்க. இந்த கத்தி மண்ட கைஜுக்கு அப்புறம் வந்த மான்ஸ்டர்கள் எல்லாமே ஏகரை அழிக்கிற அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால அரசாங்கம் ஏகரை உருவாக்குற பணத்தை செலவிடாம கைஜுவை தடுக்க மாபெரும் செவுறு எழுப்புற திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அதுல அடிமட்டத்துல வாழ்ற மக்களுக்கு வேலை செஞ்சா சாப்பாடுன்னு சொல்லி மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க. ஆனா ஒரு இடத்துல செவுரை உடைச்சிட்டு உள்ள வந்த கைஜுவை செய்தியில பார்த்த எல்லாரும் எதுக்காகடா தேவையில்லாம செவுரை கட்டுறீங்கன்னு கேட்க உயிர் பொழைச்சி கூலி வேலை செய்யற தம்பி பைலட் செவுரை உடைச்சிட்டு உள்ள வந்த மான்ஸ்டரை அப்பா பையனோட இயக்கிற அதிநவீன ஏகரை யூஸ் பண்ணி திறம்பட அழிச்சிட்டு பேட்டி கொடுக்கறத பாக்குறாரு. அதுல மொக்க பைலட்டுங்களால இந்த ஏகரை உருவாக்க மாட்டோம்னு அரசாங்கம் அறிவிச்சிடுச்சு. இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்றாரு பையன் பைலட். அப்போ ஹெலிகாப்டர்ல வந்த மார்ஷல் பெக்கட்டை சந்திச்சு மிச்சம் இருக்க ஏகர்ல பழைய மாடல் ஒன்னு இருக்கு, அதை செயல்படுத்த உன்னாலதான் முடியும், நீ திரும்ப வரணும்னு சொல்றாரு. எங்க அண்ணன் இறந்து போன காட்சியை என்னால இன்னமும் மறக்க முடியல, இதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன், கிளம்புங்கன்னு
பெக்கெட் சொல்ல, அழிய போற உலகத்துல இங்க இருந்து கேவலமா சாவ போறியா இல்ல ஏகர்ல இருந்து கௌரவமா சாவ போறியான்னு மார்ஷல் கத்துனதும் எதிர்பேச்சு பேச முடியாம கடைசி ஏகர்ஸ் இருக்க ஹாங்காங்க்கு வந்து சேர்றாரு பெக்கெட். அவருக்கு ஜாப்பனீஸ் பொண்ணு மாக்கோவை அறிமுகப்படுத்தி, இவதான் நீ பைலட்டா இருக்க போற ஏகரை பாத்துக்கிறா, பயங்கரமான புத்திசாலிப்பா இந்த பொண்ணு, உன்னோட பார்ட்னரா இருக்க 3 பேரை தேர்வு செஞ்சு வச்சிருக்கான்னு மார்ஷல் சொன்னதும் பெக்கெட்டோட சாதனைகளை கேள்விப்பட்ட மாக்கோ அவருக்கு மரியாதையோட வரவேற்கிறாங்க. அப்போ கைஜூக்களை ஆராய்ச்சி பண்ற சயின்ஸ் படிச்ச நியூட்டும் மேக்ஸ்ல புள்ளியா இருக்க ஜெர்மன் அறிவாளி ஹெர்மனும் பார்த்து, இவங்களை வச்சு என்ன ரிசர்ச் பண்றீங்கன்னு பெக்கெட் மார்ஷல் கிட்ட கேட்க, நம்ம இப்ப ஆர்மில இல்ல தம்பி, அதை புரிஞ்சிட்டு செயல்படு, இப்ப வர கைஜூ தாக்குதலை தடுத்ததுக்கு அப்புறம் கடிகாரத்தை ரீசெட் பண்ணி திரும்ப எவ்வளவு நேரம் பொறுத்து வருதுன்னு கண்காணிச்சிட்டு இருக்கோம். வாரத்துக்கு 1ன்ற காலம் போய் இப்போ 2-3 அதிகமாக போகுதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட மொத்தமா 4 ஏகர் தான் இருக்கு. முதல்ல இருக்க 3 கை சைனீஸ் ஏகரை ட்ரிபிள் சகோஸ் திறம்பட இயக்குறாங்க. அடுத்து முரட்டுத்தனமா இருக்க ஏகரை இயக்குறாங்க சைபீரியன் கப்பிள்ஸ். அடுத்து அப்பா பையன் இயக்குற ஏகர் தான் உலகத்திலேயே வேகமானதுன்னு சொல்ல, அப்பா பைலட் பெக்கெட்டை நல விசாரிச்சு அண்ணனோட இறப்புக்கு வருத்தம் தெரிவிக்கிறாரு. இவங்க இருக்கும்போது எனக்கு என்ன தேவை இருக்குன்னு பெக்கெட் கேட்க, மான்ஸ்டர்கள் போர்ட்டல் வழியா வர இடத்த பல ஆயிரம் கிலோ வெடிகுண்டுகளை வச்சு தெரிக்க விட போறோம், அதுல உன்னோட பங்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு போன மார்ஷல், ரிசர்ச் டீமை சந்திக்க என்னோட கணிப்பு படி இன்னும் 7 நாளைக்குள்ள நம்ம ஒரே நேரத்துல 2 கைஜுவை எதிர்பார்க்கலாம்னு சொல்றாரு ஹெர்மன். கணிப்புலாம் புலிப்பான விஷயம்னு கைஜுவை ஆராய்ச்சி பண்ற நியூட் சொல்ல, நம்பர்ஸை நம்பினா எப்பவும் ஏமாற்றம் இருக்காது, இதுக்கப்புறம் வரப்போற கைஜுவோட எண்ணிக்கை 2-3 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், அது வர போர்ட்டலை நாம ஒழிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனையே தீந்துடும்னு சொல்றாரு ஹெர்மன். அதை குறுக்கிட்ட நியூட், இது வரைக்கும் வந்த வெவ்வேறு கைஜுவோட டிஎன்ஏ ஒன்னா தான் இருக்கு, அதை வச்சு பார்த்தோம்னா குளோன் பண்ண கைஜு தான் பூமியை தாக்க வருது, அதனால ட்ரிஃப்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி கைஜுவோட மூளையை லிங்க் பண்ணி அந்த போர்ட்டல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நாம தாக்குதலுக்கு தயாராகும்னு சொல்றாரு. இதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்ன மார்ஷல் ஹெர்மனோட டேட்டாவை எடுத்துட்டு வர சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்க உனக்கு எந்த எக்யூப்மெண்ட்டும் தரமாட்டாங்க, போய் மான்ஸ்டர் மூளையை கூறு போடுற வேலையை பாருன்னு நியூட்ட கலாச்சிட்டு போறாரு ஹெர்மன். இந்த பக்கம் செதஞ்சி போன ஜிப்சி ஏகரை சீராக்கன டெண்டோ மறுபடியும் பெக்கெட்டை பார்த்து சந்தோஷமா தழுவுறாரு. மார்ஷல் அவர் தங்க போற ரூமை காட்டினதும், நீ ஏன் பைலட் ஆகலன்னு பெக்கெட் கேட்க, மார்ஷல் தான் அதை தீர்மானிக்கணும், உங்களோட சண்டை போடுற திறமைக்கு இந்த மிஷனுக்கு நீங்க நிச்சயமா சரிபட்டு வர மாட்டீங்கன்னு மாக்கோ சொன்னதும், எப்பவும் கைஜூவை கொல்றதை மட்டும் யோசிக்க கூடாது, சுத்தி இருக்க சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நாம சண்டை போடணும்னு சொல்றாரு பெக்கெட். அதுக்கு பதில் சொல்ல முடியாம போன மாக்கோ அவர் உடம்புல இருந்த காயங்களை பார்த்து அவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் மார்ஷல் கிட்ட ஜிப்சி ஏகரோட பைலட்டா ஏன் நான் இருக்க கூடாதுன்னு மாக்கோ கேட்டதும், பழி உணர்வு ட்ரிஃப்டிங் பண்ணும்போது பிரச்சனையை உண்டாக்கும், கைஜுவால உன் குடும்பத்தை இழந்த, அதுங்க மேல உள்ள வெறுப்பு உனக்கே பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மார்ஷல். இந்த பக்கம் சாப்பிட வந்த பெக்கெட்டை அப்பாவா இருக்க பைலட் மத்தவங்களோட டேபிள்ல உட்கார வச்சுட்டு பையனுக்கு இன்ட்ரோ பண்ண, உன்னை போல ஆளுங்களால தாண்டா அரசாங்கம் ஏகர்ஸை நம்பாம செவுறு கட்டின்னு இருக்கு, மார்ஷல் சொன்ன மிஷன்ல எதனா ஏடாகுடம் பண்ணா உன்னை பிதிக்கிடுவேன்னு சொல்லிட்டு போறாரு பையன் பைலட். அவனை விட்டு தள்ளுப்ப ஆர்வ கோளாறுன்னு சொல்லி பெக்கெட்டை சமாதானப்படுத்துறாரு அப்பா பைலட். அங்கிருந்து பெக்கெட்டோட பார்ட்னரை தேர்வு செய்ய 3 பேரை அவர் கூட சிங்கிள் செய்ய வச்சு பார்த்தா, அசால்ட்டா அவங்களை அடிச்சு படுக்க வச்சுட்டு மாக்கோவை சண்டைக்கு கூப்பிடுறாரு பெக்கெட். வேற வழி இல்லாம செஞ்சுட்டு வான்னு மார்ஷல் சொல்ல, சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி பெக்கெட்டோட சரிக்கு சமமா சண்டை போடுறாங்க மாக்கோ. உடனே இவங்க தான் என் கோ பைலட்னு பெக்கெட் ஆர்வமா சொல்ல, அது ஏன் முடிவு இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு மார்ஷல். அதனால வெறுப்பான பெக்கெட் மாக்கோவை சந்திச்சு மார்ஷலோட உத்தரவுக்கு நாம கட்டுப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அதை மதிச்சு நடக்க பழகிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க மாக்கோ. அதே சமயம் லிப்ட்ல போன மார்ஷலுக்கு தானா மூக்குல ரத்தம் சொட்ட தீரா வியாதியோட பாதிப்புல இருக்காரு மனுஷன். இன்னொரு பக்கம் ரிசர்ச் டீமை சேர்ந்த நியூட் தானே உருவாக்கின ட்ரிஃப்ட் மிஷன் மூலமா கைஜுவோட மூளை கூட லிங்க் பண்ணி பாக்குறப்போ பலவிதமான கைஜூக்களை உருவாக்கின ஏலியன்ஸை பாக்குறாரு. அதோட தாக்கத்தால மயங்கி விழுந்த நியூட்டை காப்பாத்துறாரு ஹெர்மன். இது இப்படி இருக்க ஜிப்சி ஏகரோட கோ பைலட் யாருன்னு பெக்கெட் பார்க்க போக, மார்ஷல் மாக்கோவை சந்திச்சு சின்ன ரெட் ஷூவை கொடுத்து, உனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றலாம்னு முடிவு பண்ணிட்டேன், கிளம்பி போன்னு முழு மனசோட சொல்றாரு. அதன்படி ஏகருக்குள்ள ரெடியா இருந்த பெக்கெட் கோ பைலட்டா வந்த மாக்கோவை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. மார்ஷல் அவங்கள கண்காணிக்க மாக்கோ கிட்ட மெமரிஸ் லிங்க் ஆகும் போது எதை பத்தியும் யோசிக்காம ஃப்ரீயா விடு, இல்லனா சிக்காயிடும்னு அறிவுரை சொல்றாரு பெக்கெட். அதன்படி ட்ரிஃப்டிங்கை இனிஷியேட் பண்ணதும் 2 பேரோட எண்ணங்கள் கலந்து ஏகரை இயக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் மார்ஷல் கிட்ட நியூட் பண்ண விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு போறாரு ஹெர்மன். அப்போ கைஜு கூட ட்ரிஃப்ட்
பண்ண உதறல் அடங்காம உட்காந்துட்டு இருக்க நியூட் மார்ஷல் கிட்ட எப்படி சாதிச்சம் பாத்தியா, இது வரைக்கும் வந்த கைஜூக்கள் எல்லாமே கிரகங்களை கைப்பற்ற நினைக்கிற ஏலியன் சேவி விடுற சில்லறைங்க தான். இனிமே உருவாக்கி அனுப்ப போற கைஜூலாம் வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு சொல்றாரு. இதே போல மறுபடியும் ட்ரிஃப்ட் பண்ணுன்னு மார்ஷல் சொல்ல அதுக்கு ஃப்ரெஷ்ஷான கைஜூ மூளை தேவைன்னு சொல்றாரு நியூட். உடனே செத்து போன கைஜூவை கூறு போட்டு விக்கிற ஹானபிள்ன்றவரை சந்திக்க சொல்லி அனுப்புறாரு மார்ஷல். இந்த பக்கம் சிறப்பா சிங்கான ரெண்டு பேரும் பக்காவா ஏகரை இயக்கிட்டு இருக்க அதை பார்த்த புள்ள பைலட் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுன்னு கலைகிறாரு. தம்பி, அவங்க அண்ணன் இறந்த அப்புறம் கைஜூவை கொண்டு ஏகரை பத்திரமா கொண்டு வந்திருக்கான், இவனை குறை சொல்றதை விட்டு பொலப்ப பாருன்னு சொல்றாரு அப்பா பைலட். அந்த சமயம் பெக்கெட் அண்ணன் இறந்து போன காட்சியை யோசிச்சு நலத்தடுமாறி மறுபடியும் சகஜ நிலைமைக்கு திரும்ப அவருக்கு எந்த பதிலும் சொல்லாம மாக்கோ உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா குழந்தையா இருக்கும்போது குடும்பத்தை இழந்து கதறி அழுத நினைவுகளை யோசிச்சு அதுலயே சிக்கிடுறாங்க. அதுல அவங்க எதிர்க்க வந்த மான்ஸ்டரை பார்த்து மிரண்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்க இதுல இருந்து வெளியே வான அவங்க மூளையோட லிங்க்ல இருக்க பெக்கெட் கூப்பிடுறாரு. அதை சட்ட பண்ணாம முன்னாடி வந்த கைஜுவை தடுக்க கையை தூக்குனதும் ஏகர்ல இருக்க பிளாஸ்மா கேனன் ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்தையே அழிக்கிற அளவுக்கு ரெடியானதை பார்த்த எல்லாரும் அலறி அடிச்சிட்டு ஓடுறாங்க. ஆனா டெண்டோ அதை தடுக்க மெயின் பவர் கேபிள அரும்பாடுபட்டு புடுங்கிடுறாரு. அதனால ஆஃப் ஆன ஏகர் உள்ள மாக்கோ சின்ன வயசுல பார்த்த மான்ஸ்டர் அழிக்க ஒரு ஏகர் வர காட்சியை பார்க்கறாரு பெக்கெட். அப்போ மேல வந்த மார்ஷல் மாக்கோவை தேர்ந்தெடுத்தது தப்புன்னு புரிஞ்சுக்கிறாரு. உள்ள மயங்கி விழுந்த மாக்கோவை பிடிச்ச பெக்கெட் மார்ஷல் கிட்ட என்ன சொல்ல போறோம்னு யோசிக்கிறாரு. இது இப்படி இருக்க மார்ஷல் சொன்ன இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்த நியூட்டுக்கு ஆண்மை அதிகரிக்க கைஜு பவுடர் வேணுமான்னு கடைக்காரர் கேட்டதும் எனக்கு அதெல்லாம் வேணாம், ஹானபிள பார்க்கணும்னு சொல்றாரு நியூட். அவரை ரகசிய அறைக்குள்ள அனுப்ப அங்க பலவிதமான கைஜு உதிரி பாகங்களை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறத பார்த்து வியந்து போறாரு. அங்க கோல்டுல ஷூ போட்டிருந்த ஹானபிள் என்ன விஷயமா இங்க வந்திருக்கன்னு நியூட்டை பயமுறுத்தி கேட்கிறாரு. இந்த பக்கம் அப்பா பைலட் மார்ஷல் கூட நடந்த சம்பவத்தை பத்தி தனியா பேசிட்டு இருக்க புள்ள பைலட் வெளியே இருக்க பெக்கெட்டை கலாய்ச்சி மாக்கோவை தரக்குறவா பேசினதும் பொக்குன்னு மூக்குலயே ஒண்ணு வச்சு முரட்டுத்தனமா புரட்டி எடுக்கிறாரு. அப்போ வெளியே வந்த அப்பா பைலட் புள்ளைய மிரட்டி கூட்டிட்டு போக மார்ஷல் மாக்கோவையும் பெக்கெட்டையும் கூப்பிட்டு உன்னை தேர்வு செஞ்சது ஏன் தப்பு தான், நீ கிளம்பலாம்னு மாக்கோவை வெளியே அனுப்புறாரு. அதை எதிர்த்து கேள்வி கேட்ட பெக்கெட் அவளோட மெமரிஸை பார்த்தப்போ சின்ன வயசுல அவ குடும்பத்தை அழிச்ச மான்ஸ்டரை கொன்னது நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவளை உங்க பொண்ணு போல பாக்குறீங்க, நான் தப்பு சொல்லல, அவளை பாதுகாக்கிறதா நினைச்சு அவ திறமைய வீணடிக்காதீங்கன்னு முரட்டுத்தனமா சொன்னதும் தம்பி முதல்ல குரலை வசதி பேசுறதை நிறுத்து, நான் சொல்றத கேட்டு நடக்கிறதா இருந்தா இங்க இரு, இல்ல செவுத்துல சிமெண்ட் பூசுற வேலைக்கே திரும்ப போன்னு மிரட்டிட்டு போறாரு மார்ஷல். அங்கிருந்து சாப்பிட வந்த பெக்கெட்டையும் மாக்கோவையும் எல்லாம் வெறுப்போட பார்க்க தனியா ஏகர் முன்னாடி உட்காந்து முதல் அனுபவம் முரட்டுத்தனமா தான் இருக்கும்னு மாக்கோவை சமாதானப்படுத்துறாரு. அப்போ போர்ட்டல் வழியா 2 மான்ஸ்டர் வந்திருக்குன்னு எச்சரிக்கை மணி அடிச்சதும் சைபீரியன் ஏகரும் ட்ரிபிள் கை ஏகரும் முன்னாடி தாக்க சொல்லிட்டு பின்னாடி பேக்கப்புக்கு வேகமான ஏகரை நான் சொல்ற வரைக்கும் களத்துல இறங்காதீங்கன்னு ஸ்கெட்ச் போட்டு அனுப்புறாரு மார்ஷல். அதன்படி 3 ஏகரும் பக்காவா கடலுக்கு நடுவுல மான்ஸ்டரை எதிர்த்து சண்டை போட ரெடியா இருக்காங்க. இது இப்படி இருக்க ஹானபிள் நியூட்டோட கண்ணை பார்த்து கைஜு மூளையோட ட்ரிஃப்ட் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டடான்னு சொல்லிட்டு போறாரு. அதே சமயம் கலர் பல்லி போல வந்த கைஜுவை ட்ரிபிள் சகோஸ் ஏகரோட பிளேடு கையால மார்க் போட கைஜு ஏகர் கையை பிடிச்சி முறுக்கும் போது அசால்ட்டா மேலே எழும்பி அதை சொலட்டி தூக்கி வீசுறாங்க ட்ரிபிள் சகோஸ். அப்போ சைட்ல வந்த சைபீரியன் ஏகர் அதோட கழுத்தை பிடிச்சி பொக்கு பொக்குன்னு குத்திட்டு இருக்க வாடால அவங்கள வீசி அடிக்குது கைஜு. அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் சகோஸோட ஏகரை துவம்சம் பண்றத பார்த்த அப்பா பைலட் மார்ஷல் கிட்ட உத்தரவு கேட்க ஓபன் ஆன போர்ட்டல்ல பாம் போட நீங்க தேவைன்னு சொல்றாரு மார்ஷல். அதுக்குள்ள கைஜு ட்ரிபிள் சகோஸோட ஏகரை சதைச்சிட்டு எதிர்க்க வந்த சைபீரியன் ஏகர் மேல நீல கலர் ஆசிட் எச்சியை துப்புது. அதால இரும்பு ஏகரே உருக ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கூப்பிடுறாங்க கப்புள் பைலட்ஸ். உடனே அதிவேகமா அப்பாவும் புள்ளையும் ஏகர்ல ஓடி வர்றதுக்குள்ள சைபீரியன் ஏகரை கலர் பல்லி கைஜு பொளந்து எடுக்குது. கூட டாக் டீம் போட மலமாடு கைஜு ஒன்னு பாஞ்சு வந்து பொளந்து எடுக்க கலர் பல்லி கைஜு வேகமான ஏகரை தாக்க போகுது. எதிர்க்க வந்ததை புரட்டி போடுற கேப்ல மலமாடு கைஜு சைபீரியன் ஏகரை படுக்க வச்சு சதைச்சிடுது. ஆனா கலர் பல்லி கைஜுவை அலேக்கா தூக்கி போட்டு மிசைல்ஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது மலமாடு கைஜு முதுகுல இருந்து மின்காந்த அலைகளை உருவாக்கி அவங்க ஏகரை செயலிழக்க வச்சிடுது. அந்த அலைகள்னால பேஸ்ல இருந்த பவர் மொத்தமும் ஆஃப் ஆகிடுது. இதுக்கு மேல இந்த கைஜுக்களை எப்படி சமாளிக்க போறோம்னு மார்ஷல் யோசிக்கும் போது பழைய ஏகரா இருந்தாலும் நியூக்ளியர் ரியாக்டர் மூலமா இயங்குறதால அதை எடுத்துட்டு நாங்க களத்துல இறங்குறோம்னு சொல்றாரு பெக்கெட். அதை பத்தி மார்ஷல் யோசிக்கிறப்போ கலர் பல்லி கைஜு நகரத்தை நோக்கி வருது. அப்போ நியூட்டு கிட்ட கைஜு கூட ட்ரிஃப்ட் பண்ணதால உன்னை தேடிதான் அதுங்க நகரத்துக்கு வரும், உன்னை போல நானும் அதுங்க கூட ட்ரிஃப்ட் பண்ணிருக்கேன், என்ன பாதுகாப்பா நான் போய் அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கிடுவேன், நீ போய் மக்கள் பதுங்குற இடத்துல பூந்துடுன்னு வெறுப்பேத்தி அனுப்புறாரு ஹானபிள். அதனால நகரத்தை நாசம் பண்ணிட்டு வந்த கலர் பல்லி கைஜுவை பார்த்து அலறி ஓடின நியூட் மக்களோட மக்களா
அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கிடுறாரு. அதே சமயம் கடல்ல ஆஃப் ஆகி நின்ன ஏகரை மலமாடு கைஜு சுத்து போட உள்ள அடிபட்ட அப்பா புள்ள கிட்ட கிறுக்குத்தனமா யோசனை சொல்லி வெளியே வந்து பிளேர் கன் மூலமா அதோட கண்ணுலயே சுடுறாங்க. அதனால செம்ம வெறுப்பான மலமாடு கைஜு அவங்கள பொளந்து தள்ள கையை தூக்கும் போது மார்ஷல் உத்தரவின்படி மாக்கோவும் பெக்கெட்டும் பழைய ஏகரை எடுத்துட்டு கடலுக்கு வந்து சேர்றாங்க. உடனே ஆஃப் ஆன ஏகரை விட்டு புதுசா வந்த ஏகரை நோக்கி ஓடி வந்த மலமாட்டு கைஜுவை அலேக்கா பிடிச்சி அது முதுகுல மின்காந்த பவரை வெளியேற்றுற பாகத்தை பிச்சு போட்டதும் ஏகரை இருக்க பிடிச்சி தூக்கி வீசுது. அதனால போர்ட்ல விழுந்த ஏகர் எதிர்த்து வந்த மலமாட்டு கைஜுவை எகிரி ஒரு பஞ்சு வச்சு தலைய பிடிச்சி ஓங்கி குத்துனதும் வெறுப்பான கைஜு கிரேனை புடுங்கி ஏகரை தாக்குது. உடனே பக்கத்துல இருந்த கண்டெய்னரை எடுத்து படார்னு அது மூஞ்சிலே ஒண்ணு வச்சு தூக்கி வீசினதும் பலமா அடி வாங்கின வெறுப்புல ஸ்பியர் போட்டு இழுத்துட்டு போகுது கைஜு. உடனே பிளாஸ்மா கேனன் ஆக்டிவேட் பண்ணி அதோட கை பிச்சிட்டு போற அளவுக்கு பல தடவை சுட்டு சரிய வச்சுட்டு போகும்போது உயிரோட இருக்கான செக் பண்ணி பார்ப்போம்னு சொன்ன பெக்கெட் அதோட இதயம் பொளக்கிற அளவுக்கு சுட்டு பார்த்துட்டு இப்ப செத்து போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் சிட்டில சேர்ந்த நியூட்ட கலர் பல்லி கைஜு ஜொலிக்கிற நாக்கு மூலமா கண்டுபிடிச்சு போட்டு தள்ள வரப்போ பின்னாடி தெரியான என்ட்ரியோட ஒரு கப்பலை இரும்பு ராட போல இழுத்துட்டு வந்த ஏகர் பால் மாறாம பல்லி மூஞ்சிலேயே பல தடவை அடிக்கிறாங்க. அதனால வலி தாங்க முடியாம வாளால அதை புடுங்கி வீசிட்டு ஏகரை அடிச்சு தள்ளிட்டு போகுது. அது பின்னாடியே வெறித்தனமா துரத்திட்டு வந்தா பயபுள்ள எங்க போயிருக்குன்னு தெரியாம தேடிட்டு வர பில்டிங்க பொளந்துட்டு வந்த கைஜு ஏகரை மடக்குனதும் அதை சமாளிச்சு சண்டைய கண்டினியூ பண்றாங்க. அதை அடிச்சுட்டே இருக்கப்போ ஏகரை முட்டி தள்ளி ஆசிட் எச்சியை துப்புது. அது மேல படாத மாதிரி எஸ் ஆகி அதோட ஜொலிக்கிற நாக்க புடிச்சு இழுக்கும் போது வாளால இன்னொரு பக்கம் அவங்கள சுத்து போடுது. உடனே அதை உரைய வச்சு உடச்சி தள்ளிட்டு கைஜு தலைய புடிச்சு ஜொலிக்கிற நாக்க புடுங்கி வீசினதும் செம்ம வெறுப்பான கைஜு ஜேகரை புடிச்சு மாபெரும் ரக்கைய விரிச்சு வானத்தை நோக்கி தூக்கிட்டு போகுது. இதை தாக்குறதுக்கு வேற ஆயுதம் இல்லையேன்னு ஃபீல் பண்ண பெக்கெட்டுக்கு கத்தி இருக்க கவலை எதற்குன்னு சொன்ன மாக்கோ என் குடும்பத்துக்காகன்னு சொல்லி கைஜுவை ரெண்டா வெட்டுறாங்க. அதனால பூமியை நோக்கி விண்கல் போல விழுந்த ஏகரை மார்ஷல் உத்தரவின்படி நெஞ்சில இருந்த ராக்கெட் பஸ்ட பயன்படுத்தி பாதுகாப்பா லேண்ட் ஆகுறாங்க. அதோட இம்பாக்ட்னால அந்த இடமே செதஞ்சு போனாலும் எழுந்து நின்ன ஏகரை பார்த்த மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்பதான் நாம சாதிச்சிட்டோம்னு மாக்கோவும் பெக்கெட்டும் சந்தோஷப்பட ஹெர்மன் அனுப்பி நியூட்டை தொடர்பு கொள்ள சொல்லிட்டு டெண்டோவை மிச்சம் இருக்க ஏகர்ஸை சீராக்க சொல்றாரு மார்ஷல். இன்னொரு பக்கம் செதஞ்ச கைஜுவோட பாகங்களை ஆட்டைய போட சொன்ன ஹானபிள் முன்னாடி உயிர் பொழைச்சி வந்த நியூட் அதோட மூளையை கொண்டு வர சொல்லிட்டு உத்தரவிடுறாரு. அதே சமயம் பேஸுக்கு வந்த பெக்கெட்டையும் மாக்கோவையும் எல்லாரும் உற்சாகமா வரவேற்க பைலட்டா இருக்க அப்பாவும் புள்ளையாண்டானும் நன்றி கடன் பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ நடுவுல வந்த மார்ஷல் உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு பாராட்டிட்டு 2 ஏகரை நாம இழந்துட்டோம், கிளாக்கை ரீசெட் பண்ணி அடுத்த தாக்குதலை சமாளிக்க ரெடியா இருங்கன்னு சொல்லும்போது அவர் மூக்குல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. அதை பார்த்த மாக்கோ சொல்ல எதுவும் பேசாம அங்கிருந்து வெளியே போறாரு. இந்த பக்கம் இறந்த கைஜுவை ஹானபிள் ஆளுங்க கூறு போட ஆரம்பிச்சு அதோட மூளையை வெட்டி எடுக்க உள்ள பூந்தா இதய துடிப்பு கேக்குது. அதை பத்தி ஹானபிளுக்கு இன்ஃபார்ம் பண்ண அதை கேட்ட நியூட் இந்த கைஜு கர்ப்பமா இருக்குன்னு சொல்றாரு. உடனே உள்ள இருந்த குட்டி கைஜு உடம்ப பேத்துட்டு வெளியே வர அதை பார்த்த ஹானபிள் தெரிச்சு ஓடுறாரு. ஆனா முன்னாடி இருந்த நியூட்டை துரத்திட்டு வருது குட்டி கைஜு. அதனால மரண பீதியில அலறிட்டு ஓடின நியூட் முன்னாடி சுருண்டு விழுது குட்டி கைஜு. அங்க வந்த ஹானபிள் தொப்புள் கொடி கழுத்தை சுத்தினதால செத்து போச்சுன்னு சொல்லும் போது மறுபடியும் எழுந்து அவர் அலேக்கா முழுங்கிட்டு மட்டையாகுது. அப்பதான் உயிர் பொழைச்ச நியூட் தங்க ஷூ போட்டு என்ன பிரயோஜனம்னு ஹானபிளை பத்தி யோசிக்கிறாரு. இது இப்படி இருக்க பெக்கெட் மார்ஷலை சந்திச்சு என்ன ஏதுன்னு நலம் விசாரிக்க முதல் ஏகரோட பைலட்டா இருக்கப்போ ரேடியேஷன் தாக்கத்தை பத்தி கவலைப்படாம இயக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சண்டையில என்னோட கோ பைலட் இறந்து போனதும் தனியா ஒரு கைஜு கூட 3 மணி நேரம் சண்டை போட்டதால வந்த விளைவு தான் இந்த வியாதி. மறுபடியும் ஏகரை இயக்குனா என்னோட முடிவு நிச்சயம்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்கன்னு வலி நிறைந்த வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது மறுபடியும் 2 கைஜு வந்திருக்கு. ஆனா அப்பா பைலட்டோட கை உடைஞ்சதால ஏகரை இயக்க ஆள் இல்லைன்னு டெண்டோ சொன்னதும் அதான் நான் இருக்கலன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மார்ஷல். அதே சமயம் நியூட்டை சந்திச்ச ஹெர்மன் கிட்ட குட்டி கைஜுவோட மூளையை இணைச்சி ட்ரிஃப்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. அவரை தடுக்காம நானும் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லி மேக்ஸும் சயின்ஸும் இணைஞ்சு வேலை செய்ய ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கம் பைலட்டா வந்த மார்ஷலை பார்த்த மாக்கோ தடுக்க இது என்னோட முடிவு. இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்த பொண்ணு இப்ப எனக்கு பாதுகாப்பா இருக்க போறன்றதுதான். அதை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்குன்னு மார்ஷல் சொன்னதும் கண் கலங்கின மாக்கோ நிச்சயமா பாதுகாப்புன்னு உறுதியோட சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து நம்மள ஒழிச்சு கட்ட வந்த மான்ஸ்டரோட முடிவு இன்னைக்கு தான். அதனால தீயா வேலை செய்யுங்கன்னு சொன்னதும் எல்லாரும் உற்சாகமா கைத்தட்டி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து மார்ஷல் ஏகருக்கு வரப்போ பையன் பைலட் உங்க கூட எப்படி ட்ரிஃப்ட் பண்ற
பண்றதுன்னு கேட்க, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், அது போதும், நீ கவலைப்பட தேவையில்ல, வா போலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு மார்ஷல். சோலி முடிய போகுதுன்னு தெரிஞ்சு அப்பாவை தழுவிட்டு போன பையனை பார்த்து மார்ஷல் கிட்ட என் பையனை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி வழி அனுப்புறாரு. இன்னொரு ஏகர்ல எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம இருந்தேன், ஆனா இப்போ அந்த கவலை வருதுன்னு மாக்கோ கிட்ட சொல்லிட்டு ஏகரை ஏக்க ரெடி ஆகுறாரு பெக்கெட். இந்த 2 ஏகரையும் கடலுக்கு கொண்டு போக இந்த பக்கம் குட்டி கைஜு மூளைய வச்சு ட்ரிஃப்ட் பண்ண 2 பேரும் பலவிதமான காட்சிகளை பார்த்து போர்ட்டலை வெடிக்க வைக்கிற பிளான் வேலைக்கு ஆகாதுன்னு மார்ஷல் கிட்ட உடனே சொல்லணும்னு தீர்மானிக்கிறாங்க. அதே சமயம் கடல்ல இறக்கி விட்ட 2 ஏகரும் ஆழ்கடல்ல இருக்க போர்ட்டல் பக்கம் வரும்போது இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு வேகமான கைஜு உங்களை சுத்திட்டு இருக்குன்னு பேஸ்ல இருந்த டெண்டோ சொல்றாரு. அது கிட்ட வந்தா பாத்துக்கலான்ற எண்ணத்துல போர்ட்டல் பக்கம் வந்து சேர எதிர்க்க இருந்த கைஜு அவங்கள தாக்காம நின்னதை பார்த்த மார்ஷல் ஏதோ தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. அந்த சமயம் பேஸுக்கு வந்த நியூட்டும் ஹெர்மனும் போர்ட்டல் உள்ள பாம் போடணும்னா அது கைஜு உடம்புல வச்சுதான் அனுப்பணும், இல்லனா நாம அனுப்புற பாமே வேஸ்ட் தான், அதுங்க கைஜுவை ஸ்கேன் பண்ணி தான் உள்ள விடுதுங்க, அதனால ஜாக்கிரதையா சண்டை போடுங்கன்னு தகவல் சொன்னதும் இதை எப்படி செய்யறதுன்னு யோசிக்கும் போது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய 3வது கைஜு போர்ட்டல் வழியா வந்து மார்ஷல் இருக்க ஏகர் முன்னாடி நிக்குது. அதை தாக்க ரெடியா இருக்க அவங்க பின்னாடி பெக்கெட் இருந்த ஏகரை வேகமா வந்த கைஜு தாக்குது. அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண எக்ஸ்ட்ரா சைஸ் கைஜு மார்ஷல் இருந்த ஏகரை வாளால தாக்கி பறக்க விடுது. அப்போ பெக்கெட் இருந்த ஏகர் படுக்க வச்ச கைஜுவை கொல்ல வரும்போது 3வதா வந்த மான்ஸ்டர் ஒத்த கைய ஒரே கடியில பிச்சு எடுத்துட்டு போகுது. உடனே படுத்திருந்த கைஜு தாக்க ஆரம்பிக்க இன்னொரு கையில இருந்த கத்தியால அதை மண்டையிலேயே சொருவி எரிமலையில வச்சு தேய்க்கும் போது அவங்கள அலேக்கா தூக்கி கடாசுது. அந்த சமயம் முழு வேகத்துல வந்த கைஜு வாயிலேயே கத்திய விட்டு 2ஆ பொளந்துடுறாங்க பெக்கெட்டும் மாக்கோவும். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா சைஸ் கைஜு மார்ஷல் இருந்த ஏகருக்கு ஸ்பியர் போட்டு புரட்டி எடுக்க அது அக்கல்ல 2 கத்திய சொருவுனதும் வழியில அவங்கள உதைச்சி தள்ளிட்டு உதவிக்கு மிச்சம் இருக்க கைஜுவை கூப்பிடுது. அதனால பெக்கெட் இருந்த ஏகரை விட்டு மார்ஷல் பக்கம் வேகமா நீந்தி வருது. அதை பார்த்த பெக்கெட் உடஞ்சி போன காலோட ஒத்த கை இல்லாம இருக்க ஏகரை எடுத்துட்டு பேக்கப்புக்கு கிளம்பி வராரு. அவங்கள வரவேணாம்னு சொன்ன மார்ஷல், உன் ஏகர் நியூக்ளியர் பவரால இயங்குறது, அதை வச்சு போர்ட்டல் உள்ள போய் வெடிக்க வச்சிடுன்னு சொல்லிட்டு எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன்னு மாக்கோ கிட்ட சொல்றாரு. அதனால நாம இந்த போர்ட்டல் பாலத்தை சதைச்சிடுவோம்னு சொல்றாரு பெக்கெட். இந்த பக்கம் 2 கைஜு சுத்து போட மார்ஷல் இருக்க ஏகர்ல வெடிகுண்டை வெடிக்க வைக்க முடிவு பண்ணதும் பையன் பைலட் என்னோட முடிவு பெருமையானதுன்னு கர்வத்தோட சொல்ல பேஸ்ல இருந்த அப்பா பைலட் கண் கலங்குறாரு. மார்ஷல் பாம் ஆக்டிவேட் பண்ணதும் மோத வந்த 2 கைஜுவோட சேர்ந்து வெடிச்சு செதறினதும் கடலுக்குள்ள ஒரு பிரளயமே உண்டாகுது. அதனால ஏற்படுற இம்பாக்ட்ல சிக்காம பெக்கெட்டோட ஏகர் தப்பிச்சாலும் பயங்கரமான பாதிப்படையுது. இருந்தாலும் 2ஆ பொளந்த கைஜு உடலை இழுத்துட்டு போர்ட்டல் பக்கம் போகும்போது சேதமடைஞ்ச எக்ஸ்ட்ரா சைஸ் கைஜு அவங்க முன்னாடி வந்து நிக்குது. உடனே பின்னாடி இருந்த ராக்கெட்டை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு ஸ்பியர் போட்டு முதுகு தண்டுல கத்தியை இறக்கி போர்ட்டல்ல விழும்போது வாளால ஏகரை வெறித்தனமா தாக்குது கைஜு. அதனால மாக்கோவோட ஆக்சிஜன் லெவல் பாதிக்கப்படுது. உடனே சுதாரிச்ச பெக்கெட் முன்னாடி இருந்த ஹீட் ஷாஃப்ட்ல அதிபயங்கர நெருப்பை வெளியேற்றி அந்த கைஜுவையும் கொண்டு போர்ட்டல் உள்ள எந்த தடையும் இல்லாம நுழைஞ்சிடுறாங்க. அந்த இடமே வினோதமான அதிசயமா இருக்க மாக்கோக்கு அவரோட ஆக்சிஜனை கொடுத்து இனிமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பாடு வழியா அவங்கள மேல அனுப்பிட்டு தானா அழியக்கூடிய சிஸ்டம் செயலிழந்து போனதால மேனுவலா அதை ட்ரிகர் பண்றாரு பெக்கெட். வெடிக்கிறதுக்கு 1 நிமிஷமே இருக்க மனுஷன் வெளியேற பாட நோக்கி போறாரு. அதுக்குள்ள கைஜுவை உருவாக்குற ஏலியன் இருக்க இடத்தை அடைஞ்ச ஏகரை எல்லாம் வினோதமா பாக்குதுங்க. அந்த கேப்ல பாடு மூலமா எஸ் ஆயிடுறாரு பெக்கெட். போர்ட்டலோட அடிப்பகுதியில வெறித்தனமா வெடிச்சு செதறின ஏகரால பூமியை கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் உடைஞ்சு செதறுது. அதை பார்த்த எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. உயிர் பொழைச்ச மாக்கோவை காப்பாத்த ஹெலிகாப்டர் அனுப்புறாரு அப்பா பைலட். அதே சமயம் மேல வந்த மாக்கோ பெக்கெட்டை தேட அவரோட பாடும் எந்த சேதமும் இல்லாம மேல வந்து சேருது. அவர் பக்கம் போய் சுயநினைவை எழுந்த பெக்கெட்டை கட்டி பிடிச்சி கதறி அழுவுறாங்க மாக்கோ. எம்மா சூட்டு போட்டு இறுகி பிடிக்கிற, மூச்சு முட்டுதுன்னு பெக்கெட் சொன்னதும் தான் அவங்க மூஞ்சிலேயே சிரிப்பு வருது. அதை கேட்ட பேஸ்ல இருந்தவங்களும் இந்த வெற்றியை கொண்டாட நிரந்தரமா இந்த கைஜு கடிகாரத்தை நிறுத்தி வைங்கடான்னு அப்பா பைலட் சொல்ல எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரமா கொண்டாடுறாங்க. அப்போ கடல்ல இருந்த மாக்கோவை பெக்கெட் அன்போட தழுவுறாரு. கடைசியா குட்டி கைஜு முழுங்கின ஹானபில் கத்தியால கிழிச்சிட்டு வெளியே வந்து எங்கடா என் தங்க ஷூன்னு கேட்கறதோட படம் முடியுது. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நடந்த சண்டை காட்சிகள் ஆகட்டும், கிளைமேக்ஸோட ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதிபயங்கரமான சிஜியை யூஸ் பண்ணி மிக பிரம்மாண்டமாவே காட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இதே போல எனக்கு பவர் ரேஞ்சர்ஸ்ல பிடிச்சதே கடைசியில வர ரோபோட் ஃபைட் தான். அதுலயும் குறிப்பா ஜெட்டிக்ஸ்ல எஸ்பிடியும் மிஸ்டிக் ஃபோர்ஸும் தான் என் ஃபேவரட். உங்க ஃபேவரட் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.